ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கடைசி பகுதியில் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை என்று சொல்லப்பட்டிருக்கு. எவர்களை என்றால் சீஷர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை குறித்து இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்காம். நம்முடைய தேவன் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த வேதத்தில் அநேக மனிதர்கள், வேதத்தில் உள்ள மனிதர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். யோபு பிரியமாக இருந்தார், யோபை தாவீது பிரியமாக இருந்தார், தாவீதை ஆசீர்வதித்திருக்கிறார். தானியேலை பிரியமாக இருந்தார், அவரையும் அதுபோல் சீஷர்களும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை இவ்வாறாக வேதத்தில் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறந்து ஊழியம் செய்யும்போது 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு பிரியமாக இருந்து வாழ்ந்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து பின்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்படுகையில் அதற்கு முன்பாக சீஷர்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் வேதத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஆசீர்வாதங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிறார். இங்கு சீஷர்களையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களை இந்த புதிய நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும்போது மெய்யாகவே தேவன் உங்களையும் ஆசீர்வதித்தார். தம்மோடு கூட இருந்த 12 சீஷர்களையும் தேவன் நேசித்து அவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மேலே பிரியமாயிருந்து தேவன் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் செய்து அவரிடத்தில் அநேக காரியங்களை ஊழியத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களோடு கூட இருந்தவர்களை தேவன் பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களை பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார். ஏனென்றால் ஒரு பிரிவு இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட மனிதனாக வாழ்ந்தபோது அவர்களுக்கு இருந்த ஐக்கியம் எல்லாவற்றிலுமிருந்து ஒரு பிரிவு ஏற்பட்டதினால் அதை ஆண்டவர் அதிகமாக சீஷர்களை நேசித்ததினால் அவர்கள் மேல் பிரியமாக இருந்ததினால் அந்த பிரிவு அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு தனியாக அவர்களை அழைத்து சென்று அங்கு போய் அவர்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பான தெய்வம் நம்முடைய தெய்வம். உங்களை இந்த புதிய நாளிலே அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சீஷர்களை அன்று ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதித்த பிறகு அநேக ஊழியங்களை அவர்கள் இந்த பூமியில் செய்து பரத்திற்கு இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்டாலும் அவர்கள் இந்த பூமியில் இயேசுவுக்காக அநேகர் மரித்திருக்கிறார்கள், அநேகர் சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள், அநேக ஆயிரங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தியிருக்கிறார்கள். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த பூமியில் இயேசுவை போல அவர்களும் செய்திருக்கிறார்கள், சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள், அநேக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் அவர்கள் செய்யும்படியாக தேவன் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தது நிமித்தமாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் அவர்களை ஆசீர்வதித்து தான் அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அதுபோல் இந்த பூமியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமாக இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்தபோது
நீர் ஆண்டவரே சீஷர்களை ஆண்டவரை பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்று நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் எங்களையும் நீர் ஆண்டவர் நேசிக்கிறபடினால இந்த பூமியில் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறபடினால் நன்றி செலுத்தி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்து முடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் இந்த புதிய நாளில் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.